வெல்கம் டு விஷஸ். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து பைலட் லேம்ப்னு சொல்லிட்டு ரெண்டு லேம்ப் இருக்கும் ஃப்ரண்ட்ல. அதை வந்து ஸ்மார்ட் லேம்பா மாத்த போறோம். ஸோ ஸ்மார்ட் லேம்ப்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லைட்டை வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ உதாரணத்துக்கு உங்க பைக் வந்து வெள்ளை கலரா இருந்தா ஸோ நீங்க ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஸோ ரெட் கலரா இருந்தா ரெட் கலர் வச்சுக்கலாம். ஸோ கிரீன் கலராக இருந்தால் க்ரீன் கலர் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலராகவும் எரியிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பைக் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஸோ லைட் அதுவாகவே வந்து அசியூம் பண்ணி எரியும், அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். என்ஃபீல்டு பைக்கோட பைலட் லேம்பை வந்து ஸ்மார்ட் லேம்பாக எப்படி மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி புரியாமல் வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸ்மார்ட் பைலட் லேம்ப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி RGB LED ஸ்ட்ரிப்பு வாங்கிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த LED ஸ்ட்ரிப்பை நம்ம எடுத்துகிட்டு அந்த LED ஸ்ட்ரிப்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எங்கே கட் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. மூணு லைட்டாக வந்து அவங்க பிரித்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து 3 லைட்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த RGB லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங்காக மேலே சிலிக்கான் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கட் பண்ணி எடுத்தால் தான் உள்ளே வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண வேண்டிய இடம் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே தான் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணணும். உள்ளே இருக்க அந்த காப்பர் 4 காப்பரும் நம்ம வெளியே எடுத்துக்கணும். அந்த காப்பர் லேயர் வந்து வெளியே தெரிகிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அந்த 4 லேயர்லேயும் வந்து ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் அயன் வச்சுட்டு 4 ஒயரையும் வந்து சால்டர் பண்ணிக்க போகிறோம். நம்ம சால்டர் பண்ண 4 ஒயரை வந்து டிஃப்ரெண்ட் கலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வந்து கனெக்ஷனுக்கு. என்கிட்ட வந்து ரெட் அண்ட் பிளாக் இருக்குது, அதான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா சால்டர் பண்ணிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், சால்டர் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பட்டால் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாதிரி அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து சால்டர் பண்ணிக்கோங்க. சால்டர் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதால மழை தண்ணி பட்டு ஷார்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து க்ளூ நிறைய அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ஸோ ஓகே, 2 பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் எடுத்துக்கிறோம். நீங்கள் RGB ஸ்ட்ரிப் வாங்கும் போதே கேட்டிங்கன்னா இந்த கனெக்டரும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக சால்டர் பண்ணி வச்சுருக்க 2 லைட்டையும் வந்து நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். அது இங்கே கொடுத்துருக்க பிக்சர் மாதிரியே பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா லைட் எரியாது. 2 லைட் ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டு மூணாவதாக இந்த கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒயர் கனெக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ உங்களுக்கு புரியலனாலும் இந்த சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RGB LED ஸ்ட்ரிப் ப்ளூடூத் கண்ட்ரோலர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ளூடூத் கண்ட்ரோலரில் வந்து V+ இருக்கும், இன்னொருத்தில் வந்து ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதான் வந்து கரெக்டான கனெக்ஷன். இப்போ 12 volt பவர் சப்ளை எடுத்து பவர் கொடுத்து பார்ப்போம் கரெக்டாக எரியுதான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா செமையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி லைட்டை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து ஸ்மார்ட் லைட்னால் கண்டிப்பாக மொபைலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா கனெக்ஷன்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு லைட் எரியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லைட்டோட ஒயரை வந்து மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு லைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டுங்க. ஸோ அந்த 2 மார்க் பண்ணியிருக்க 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைனாக எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த வண்டி ஆன் பண்ணி பார்க்கலாம் லைட் எரியுதான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு தான் எரியும். நீங்கள் இந்த கிளாசிக் வண்டி வாங்கினீங்கனாலும் என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. ஏதாவது இந்த மேலே இருக்க 2 பைலட் லைட்டில் ஒரு பைலட் லைட் எப்போயுமே எரியாமல் போயிடும். ஸோ ஒரு பைலட் லைட்டை வந்து நம்ம கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒர்க் ஆகலை, அந்த பக்கம் நல்லா எரியுது. நம்ம 2 லைட்டையும் ரிமூவ் பண்ண போகிறோம். 2 பக்கமும் கலட்டி 2 லைட்டையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த RGB லைட்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் கவரையும் கழட்டி ஹெட்லைட்டையும் நம்ம கழட்ட போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஒயர் கனெக்ஷன்லாம் நம்ம வந்து ஈஸியாக கொடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹெட்லைட்டையும் கழட்டுறோம். நம்ம ரெடி பண்ண 2 லைட்டில் ஒரு லைட்டை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கலெக்டின பைலட் லேம்ப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஒயரை வந்து கரெக்டாக உள்ளே விட்டுருங்க. பார்த்திங்கன்னா சின்ன கேப் இருக்கும். நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே இறங்கிடும் லைட்டு. உள்ளே இறங்கி இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த பக்கமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு லைட் எடுத்து இந்த பக்கம் இருக்க பைலட் லேம்ப்பு அந்த பக்கம் பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண லைட்டை வந்து கரெக்டாக பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே கொடுத்துருக்கேன் ஒயர் கனெக்ஷனு. ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து இந்த கலர் ஒயரை எடுத்து அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு லைட் டெஸ்டிங்காக நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ண பார்த்திங்கன்னா அதே கனெக்ஷன் தான் நம்ம பைக்லையும் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வந்து ஒயர் சின்னதாக இருக்கிறதால வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்க முடியல. ஸோ சேம் கனெக்ஷன் தான். ப்ளூடூத் கண்ட்ரோலரை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பவர் சப்ளை கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா வந்து லைட் வந்து சூப்பராக எரியுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹீட்டிங் டியூப் எடுத்துக்கோங்க. அந்த 4 ஒயர்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கலராமல் இருக்கும், தண்ணியும் உள்ளே போகாமல் இருக்கும்.
12 வால்ட் மேல் கனெக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 12 வால்ட் வந்து பைக்லேருந்தே நம்ம எடுக்க போகிறோம். பைக்கில் எந்த 2 ஒயர் தனியாக போனாலும் கன்ஃபார்மாக வந்து அதில் 12 வால்ட்டு தான் இருக்கும். ஸோ அந்த 2 ஒயரில் வந்து கரெக்டாக ப்ளஸ் மைனஸ்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறோம், ஒயர் கலண்டு வராமல். 12 வால்ட் பவர் சப்ளை வந்து நம்ம பைக்லேயே எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணால் லைட் எரியும். பைக்கில் வந்து பைலட் லேம்ப் இருக்க இடத்துல வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அது பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறோம். எதுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயர் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். பைலட் லேம்பை எப்படி கலட்டினமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் பக்கத்தில் இருக்க பைலட் லேம்புக்கும் நம்ம இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டு பக்கம் இருக்க டைல் லேம்பையும் நம்ம பக்கவாக ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி எரியுதுன்னு பாருங்கள், சூப்பராக எரியுது. நம்ம பைக்லேருந்தே 12 வால்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ கனெக்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்தோம், நல்லா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபோனை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். ஏன்னா வந்து இப்போ ஹெட்லைட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு எரியாமல் போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பைலட் லேம்பை தான் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் லேம்பாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த லைட் ஆஃப் பண்ண உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன லைட் வைக்கிறோமோ. பார்த்தீங்கன்னா விளாடிட்டு இருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா க்ரீன் அழுத்துறீங்கன்னா க்ரீன் எரியும், ரெட் அழுத்துறீங்கன்னா ரெட் எரியும். ஸோ வந்து ஒயிட் காமிச்சிங்கன்னா ஒயிட் எரியும். உங்கள் பைக் என்ன கலரோ ஸோ நீங்கள் அந்த லைட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம கலராகவும் எரிய வச்சுக்கலாம். ரெட்டு வச்சிடலாமா? இந்த அப்போ ரெட்டு வைக்கும். நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்மார்ட் லைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைட்டு வந்து பைக்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே எரியும். பைக் ஆஃப் பண்ணிட்டா ஒரே லைட் எரியும், பைக் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டு மாறி மாறி எரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. ஸோ நம்ம வந்து சிக்னல் எல்லாம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே லைட் எரியும். அதே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கலராக எரியும். செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.